வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தா வீட்டில் சொல்லுவாங்க மகாலட்சுமியே பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தா சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தா ஆண் குழந்தை பெறக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னா அவரவர்களினுடைய கிரகநிலை பிரகாரம் தான். ஏதோ ஒரு பொருளோ எதையோ கீழே தள்ளி விட்டுருச்சுன்னா பரவாயில்ல விடுங்க, அந்த மெரிட் அது எல்லாருக்கும் வராது. ஏன் கீழே சிந்தின அந்த கோவமெல்லாம் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை ஏன் விட்டுட்டு போன ஊருக்கு, பரவாயில்ல விட்டுட்டு போனீங்களா பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்த காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டி இது ஃப்ரைடே பார்ன் பேபிஸ்க்கு இருக்கும். இவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க யாரையுமே. அந்த காதல் வலையில் விழுந்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும் நேரத்தில் ஏமாந்துட்டோமேன்னு நினச்சி தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொள்பவர்கள். ஸோ வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை. ஒரு ஆர்ட்டு, என்ன சுக்கிரன் தான் ஆர்ட்டு, நடனம், நாட்டியம், கலை அதெல்லாம் பிடிக்கும். பெரும்பாலும் இவர்கள் அம்பாள் பக்தர்களாக இருப்பாங்க. மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களினுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய ரகசியங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தா வீட்டில் சொல்லுவாங்க மகாலட்சுமியே பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தா சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தா ஆண் குழந்தை பெறக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னா அவரவர்களினுடைய கிரகநிலை பிரகாரம் தான். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஆண்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. வாழ்க்கையில் படாத கஷ்டம்னே அவங்க வாழ்க்கையில் சொல்லவே முடியாது, அப்படியும் இருக்காங்க. வாழ்க்கையில் டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. பெண்களை பார்த்தாலும் அதே மாதிரி தான். நான் வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு, சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணுன்னு. அந்த பொண்ணுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். அதனால் கிழமை அப்படின்னு அதுக்கு ஒரு கார்னர் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு, வெள்ளிக்கிழமை பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ தெர் இஸ் அ குட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் குட் நெகட்டிவ்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் 9 planets placed on the horoscope. சரி, இப்போ பொதுவான இவங்கள் குணங்கள் மாறுவதில்லை. குணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தயால குணம் படைத்தவர்கள், எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையா இருக்கும். ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். அது என்ன சொல்லணும்னு கேட்டால், கீழே சிந்திருச்சு, ஏதோ ஒரு பொருளோ எதையோ கீழே தள்ளி விட்டுருச்சுன்னா பரவாயில்ல விடுங்க, அந்த மெரிட் அது எல்லாருக்கும் வராது. ஏன் கீழே சிந்தின அந்த கோவமெல்லாம் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை ஏன் விட்டுட்டு போன ஊருக்கு, பரவாயில்ல விட்டுட்டு போனீங்களா பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்த காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டி இது ஃப்ரைடே பார்ன் பேபிஸ்க்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் போட்டின்னு வந்துட்டா சிங்கமாக நிற்பாங்க. என்ன விஷயத்தில் போட்டியாக இருப்பாங்க, இதை வேறு விதமாக சொல்லலாம், பொறாமையற்றவர்கள் ஆனால் போட்டிக்கு தயாராக இருப்பவர்கள். எந்த மாதிரி விஷயத்தில், ஒரு எக்ஸாம் வருது, நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதில் காம்ப்ரமைஸே கிடையாது அவங்கள்ட்ட. அடுத்த லெவல் போகிறதுல இவங்க ஸ்பீடாக இருப்பாங்க, நான் எப்படியாவது முன்னேறணும். தன்னை ரசிப்பவர்கள், எப்பயுமே தன்னை பார்த்து ரசிச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டால், விட்றா பார்த்துக்கலாம், நமக்கு இவ்வளோ அழகான மூக்கு, அழகான கண், நமக்கு விட அழகும் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற, தன்னை அழகுபடுத்தி கொள்ளும் வெற்றியாளர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, அமைதியான சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெரும்பாலும் இந்த காலையில் பீச் வாக்கர்ஸ், சன்ரைஸ் பார்க்குறவங்க, சன்செட் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே பார்ன் பேபிஸாக இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சுறுசுறுப்பான விஷயங்களை பார்த்து மற்றவர்கள் இப்படி எப்பயுமே எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. மற்றபடி இவங்களை பார்க்கும்போது ஈஸியாக காதல் வலையில் விழுவார்கள். இவர்களுக்கு ஏன்னா இவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க யாரையுமே. அந்த காதல் வலையில் விழுந்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும் நேரத்தில் ஏமாந்துட்டோமேன்னு நினச்சி தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொள்பவர்கள். ஸோ வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை. ஹார்மோனிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தைராய்டு சம்பந்தமான தொந்தரவு, இந்த மாதிரி சின்ன தொந்தரவுகளாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இவங்களுக்கு இல்லை. தலைமுடியை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும். தடிமுடி நிறைய ஹேர் ஃபாலிங்ஸ் இருக்கும், கவனமே இருக்காது. பரவாயில்ல விடு, இந்த பரவாயில்ல விடு தான் இவங்களோட மந்திரம், எதுக்கு எடுத்தாலும் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது பூராமே டெஃபிஷியன்சியாக மாறும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸ்நேகம், எல்லாரோடும் நல்ல ஒரு ஸ்நேக பாவத்தோட பேசுவாங்க. மதித்து நடக்க தெரிந்தவர்கள். ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். இந்த பழமொழிக்கு காரணமானவர்கள். வசீகரமான உடல் தோற்றமும் மற்றவர்களிடம் பேசி பழகும் போது வார்த்தை ஜாலமும் உள்ளவர்கள். இவர்கள் ஈஸியாக ஒருத்தரோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க. ஒரு 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை போய் கேட்டால் கூட எங்கள் டீச்சர் ஸ்ட்ரிக்ட்டு, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னா, அவங்க பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரைடே பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. பெரும்பாலும் இவர்கள் கலைத்துறை,
இந்த இன்ஸ்டாகிராம், அப்புறம் இந்த போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் வர்றது, அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இருப்பாங்க. எடிட்டிங், கேமரா ஆப்ரேட்டிங், அப்புறம் இந்த லைட்ஸ் மேன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துறையில் இருப்பாங்க. ரசித்து செய்கிற எந்த வேலையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்ட்டு, என்ன சுக்கிரன் தான் ஆர்ட்டு, நடனம், நாட்டியம், கலை, அதெல்லாம் பிடிக்கும். பெரும்பாலும் இவர்கள் அம்பாள் பக்தர்களாக இருப்பாங்க. மாரியம்மன், காளியம்மன் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபப்படுறது. பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அந்த கோபம் வரவே கூடாத ஒன்று, ஆனால் வந்தே தீருது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அவசரப்பட்டு நான் பேசிட்டேன். இந்த கோபம் இவர்கள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மற்றபடி இவங்கள்ட்ட பெருசாக நெகட்டிவ் சொல்ல முடியாது. நேரத்துக்கு சாப்பிடக்கூடியவர்கள், அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதவர்கள், உடலை சரியாக பேணி காக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். பாடல், மியூசிக், இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் நல்ல விதமான ஒரு இதெல்லாம் இருக்கும். சைவ உணவு பிரியர்கள், பெரும்பாலும் சைவ உணவு உண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பெரும்பாலும் எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னை விஐபியாக நினைத்து கொள்வார்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா இது ஒரு சுப்பீரியாரிட்டியாக தங்களை நினைக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். எங்கே போனாலும் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும், ஒரு மரியாதை கிடைக்கணும், இப்படியே நினச்சி கொஞ்ச காலம் கழித்து பார்த்திங்கன்னா தனக்கான கௌரவமும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். எண்ணமே வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவர்களாக இருப்பார்கள். தன்னை விடு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், யாருமே இல்லைனாலும் வாழலாம், நாங்கள்லாம் எப்பயுமே துணிச்சலான சிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் வைரம் அணியக்கூடிய ஆசை உள்ளவர்கள். அணியலாமா வேணாமான்னு பார்த்து நீங்கள் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வைரம் மிகவும் எவ்வளோ நல்லதோ அவ்வளோ ஆபத்தானது. ஸோ அதனால் அதை செக் பண்ணி போட்டுக்கங்க. வைர மோதிரங்கள் இவர்கள் பிரியமுடன் அணிவார்கள். லைஃப்பில் ஒரு டைமண்ட் ரிங் போடணும் அப்படிங்கிறது. யாராவது டைமண்ட் ரிங் வாங்கிட்டாங்கன்னா நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் ஓட்டுவதற்கும் அதில் ஏறி அமர்ந்து பயணம் செய்வதற்கும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மூட் அவுட்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா மூடு ஓகேவாக இருப்பாங்க, திடீர்னு இந்த மாதிரி மைண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு சலிப்புத்தன்மை இதுகெல்லாம் இது இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா கணவன் மீது அதிகமான பிரியமுள்ளவர்கள். அவர்களுக்கு சரியான உணவு, சரியான முறைப்படி சமையல் செய்து கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் இப்படி இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா மனைவிக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ, பெரும்பாலும் அவர்களுடைய உணவு வகை, உடை வகை, ஒரு எல்லா வகையிலையும் அவங்கள ஒரு பொறுமையான குணத்துடன் மற்றவர்களை பார்த்து கொள்ளும் ஒரு பக்குவம் உள்ளவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே பார்ன் பேபிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க. அப்புறம் இந்த நெய் தானம், அது நெய் உணவில் எடுத்துக்கொள்வது, இது செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் கூட்டமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவ்ஸ் இல்லை. பெரும்பாலும் 6ஆம் நம்பர் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு லக்கி டே ஃப்ரைடே தான். அந்த தெய்வம் அம்பாள், ஸ்ரீரங்கநாதர். சுக்கிர காயத்ரி தினமும் சொல்வதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா கஞ்சனூர் சென்று தரிசனம் செய்து வருவதால் மாபெரும் வெற்றியை அடைவார்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.